கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. நம்ம தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கலாம். வானல் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கிறேன். வறுபட்டதும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு வடவும் போட்டு பூண்டு சேர்த்து வதக்கிறேன். பூண்டு லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் போட்டு வதக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் கருவேப்பிலை தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிறேன். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிளகாத்தூள் வாசனை போகிறதால லைட்டாக வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கத்திரிக்காய் தொக்காட்டம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாதம் அரை வச்சு இதை சாதத்தில் கலக்கலாம். இதிலே உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கலக்கிக்கோங்க. பாருங்கள், கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுது. நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டதுனால குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.